வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு ரொம்ப டெலிஷியஸான ஈவினிங் ஸ்நாக் ஒன்று எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ டோனட் வந்து கிட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஸ்நாக். ஸோ அதை எளிய முறையில் எனக்கு தெரிந்த முறையில் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டோனட் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த டோனட் செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். 2 கப் மைதா மாவு எடுத்து தயாராக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் ஈஸ்ட் அதை எடுத்து தயாராக வச்சுக்கோங்க. அப்புறமா அரை டீஸ்பூன் அளவு உப்பு, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அதாவது 3 மேஜைக்கரண்டி அளவு பட்டர் வெண்ணெய் ரெடியாக வச்சுக்கோங்க. ஒரு 1.5 கப் பால். இந்த பாலை ஊற்றி தான் அந்த மாவை நம்ம நல்லாவே பிசைஞ்செடுக்க போகிறோம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு சீனி அதாவது சர்க்கரை ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாவோடு சேர்த்து நீங்கள் எடுத்து வச்சுருக்க ஈஸ்ட், அப்புறம் உப்பு, சீனி எல்லாம் போட்டுக்கிட்டு வெண்ணெயும் அதோடு கூட சேர்த்துக்கோங்க. இந்த பாலை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி அந்த பதத்துக்கு நீங்கள் நல்ல கெட்டியாக பிசைஞ்சு வச்சுக்கணும். ஸோ பாருங்கள், நான் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்ல கெட்டியாக இந்த சப்பாத்தி மாவு பிசைகிற பதத்தில் நான் பிசைஞ்சு இந்த டோனட் செய்கிறதுக்கு மாவை ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ மாவை நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் அதை ஒரு கிளாஸ் பவுலில் இல்லைன்னா ஒரு சில்வர் பாத்திரத்தில் போட்டுட்டு ஒரு மூடி எடுத்து மூடி வைங்க. இல்லைன்னா ஒரு ஈர துணி எடுத்து அதை அப்படியே மூடி ஒரு 2 மணி நேரம் ஒரு சூடான இடத்துல வைக்கணும். நான் ஜென்ரலாக இந்த ஃப்ரிட்ஜோட மேல் பக்கம் இல்லைன்னா ஓவனோட உள்பக்கமாக வச்சுருவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு 2 மணி நேரம் அதை எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் வச்சுருங்க. அப்போ இந்த மாவு நல்லாவே பொங்கி நல்ல சாஃப்டாக இருக்கும். ஸோ பாருங்கள், மாவு ஒரு 2 மணி நேரம் கழித்து இந்த மாதிரி சாஃப்டாக ஆயிடுச்சு. ஸோ 2 மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த மாவை எடுத்து ஒரு ஒர்க் சர்ஃபஸை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் மாவு அதில் தூவிட்டு ஒரு பின் யூஸ் பண்ணி நம்ம சப்பாத்தி மாவை எப்படி உருட்டுவோமோ அதே மாதிரி இந்த டோனட் மாவை ஸ்ப்ரெட் பண்ணணும். ஸோ நம்ம சப்பாத்தி மாவை யூஸ்வலாக ரொம்ப மெலிசாக ஸ்ப்ரெட் பண்ணுவோம். இது நல்ல கட்டியாக ஸ்ப்ரெட் பண்ணணும். பண்ணிவிட்டு இதே மாதிரி குட்டி பாத்திரங்கள் உங்கள் வீட்டில் இருந்தால் அதை எடுத்து வட்டமாக கட் பண்ணி வச்சு டோனட் செய்கிறதுக்கான வட்டமான அச்சுகள் கூட கடையில் கிடைக்கும். அது இருக்கிறவங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா வீட்டில் உள்ள இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணமே போதும். ஸோ இப்படி வட்டமாக அந்த மாவை கட் பண்ணி விட்டுட்டு அப்புறமா ஒரு சின்ன பாட்டிலோட மூடி ஒன்று எடுத்து நடுவில் அந்த ஹோலை போட்டுக்கோங்க. ஸோ என் வீடியோவை நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிதான முறை இது. குயிக்காக உங்களுக்கு ரொம்ப அழகான நல்ல வட்ட வடிவத்தில் உள்ள டோனட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஷேப் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்துடும். ஸோ நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் வீட்டிலே எளிதில் இந்த பாட்டில் மூடி அப்புறம் பாத்திரம் எல்லாம் இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த டோனட்ஸ் எல்லாத்தையும் அப்படியே 1 மணி நேரம் இன்னும் நீங்கள் அது எலும்பி வர்றதுக்காக, அதாவது அந்த மாவு ரைஸ் ஆகிறதுக்காக வச்சுருக்கணும். ஸோ ஒரு நல்ல ஒரு ட்ரை துணி இருந்ததுன்னா அதை அப்படியே அது மேலே மூடி போட்டுருங்க. இல்லைன்னா நியூஸ் பேப்பர் கூட நீங்கள் யூஸ் பண்ணி மூடி போட்டுக்கலாம். ஸோ 1 மணி நேரம் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டோனட் எல்லாம் நல்லா எழும்பி அப்படியே உப்புன்னு நல்லா உப்பி இருக்கும். ஸோ அந்த டைமில் பார்த்து இந்த டோனட்ஸை நீங்கள் அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்செடுக்க வேண்டியது தான். ஸோ இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டோனட் ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லாவே ஒப்பி இருக்கு பாருங்கள். அதோட சைஸ்லேருந்து ஒரு டபுள் சைஸ்க்கு அது எழும்பி இருக்கும். தேவையான ஒரு நல்ல கடாயை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கடாய் சூடாயிருச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எந்த எண்ணெய் உங்களுக்கு விருப்பமோ அதை பொரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எண்ணெய் சூடான உடனே இந்த டோனட்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா போட்டு பொரித்தெடுக்க வேண்டியது தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இனி இந்த உப்பி இருக்கிற டோனட்ஸை ஒவ்வொன்றா எண்ணெயில் போட்டு பொரித்தெடுக்க போகிறேன்.
ஸோ நல்லா திருப்பி போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, டோனட்ஸ் உப்பி நல்லா ஃப்ரை ஆகி வரும். ஸோ நல்லா வெந்த உடனே எண்ணெயை வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், டோனட் எல்லாம் நல்லா பொரிச்சு நான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணுங்கன்னா, இந்த சூடான டோனட்ஸை அப்படியே சீனியில் அப்படியே புரட்டிக்கோங்க. அப்படியே சுகர் இல்லைன்னா நீங்கள் ஒயிட் சாக்லேட் இல்லைன்னா இந்த மாதிரி டார்க் சாக்லேட் எது கூடயாவது அதை அப்படியே கோட் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப டெலிஷியஸான டோனட்ஸ் தயார். ஸோ பாருங்கள், சீனியில் நான் கோட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த சாக்லேட்ஸில் கூட நீங்கள் கோட் பண்ணிக்கலாம். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். நிஜமாவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப கிறிஸ்பியாக, ரொம்ப சாக்லேட்டியாக, ரொம்ப எம்மியாக இருக்குது. நிச்சயமாக இந்த ஸ்நாக்கை உங்கள் வீட்டில் நீங்கள் குக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், அவ்வளோ டெலிஷியஸான டோனட்ஸ் தயாராக இருக்குது. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இதை மாதிரி டோனட்ஸ் ரொம்ப குவிக்காக ஈஸியாக செய்து பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ மீ இன் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம். இன்னும் ஒரு டெலிஷியஸ் ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.